அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இப்போது அதிகரித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் 2 தேசிய மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். முதல்ல நான் சில செய்திகள் சொல்லிடுறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் அரசே மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய அவலம் உள்ளது. எனவே அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூட வேண்டும். அகில இந்திய அளவில் மது மற்றும் போதைப்பொருள் புழக்கங்களை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற உள்ள மாநாட்டை, மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழகம் தழுவிய அளவில் 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் உடன்பாடு உள்ள ஜனநாயக சக்திகள் இந்த கலந்தாய்வு கூட்டங்களிலும் மாநாட்டிலும் பங்கேற்க இருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இப்போது அதிகரித்திருக்கிறது. தன்னம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாளர்கள் என்கிற பெயரில் பலர் அரசு கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி தமது கருத்துக்களை திணித்து வருகிறார்கள். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில், அதேபோல மாணவர்களிடையே அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வாழ்க்கை கல்வி என்கிற பெயரில், ஆன்மீகம் என்கிற பெயரில் பேசிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல மதம் சார்ந்த கருத்துக்களை அல்லது அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. சங்கரன் கோவில் அந்த நபரை ஏன் கைது செஞ்சீங்க, அப்படி கைது செய்யற அளவுக்கு வழக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதனை கடந்து அவர் பேசுனது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்து மத திருக்குறளையும் இந்து மதத்தோட தர்மத்தையும் பேசியிருக்காரு. இல்லை, அவருடைய நம்பிக்கை அவருக்குரியது. அதுபோல அந்த கருத்தில் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர் பள்ளியில் மாணவர்களிடையே பேசிய அந்த முறை போன பிறவியில் பாவம் செய்ததால் தான் இந்த பிறவியில் நாம் துன்பப்படுகிறோம் என்று, மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பதற்கும் அதுதான் காரணம் என்பதை போன்ற ஒரு செய்தியை மறைமுகமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அழகில்லாமல் இருப்பவர்கள் போன பிறவியில் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பள்ளி மாணவிகளிடையே போய் உங்களுக்கு டென்ஷன் இருக்கிறதா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா, கையை உயர்த்துங்கள், எல்லோரும் உயர்த்துங்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது அங்கே விமர்சனத்துக்குரியதாக மாறுகிறது. அந்த கருத்துக்களை மாணவிகளிடையே பேச, ஒரு இளைஞர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே பேசினால் கூட அவர்களால் அதை உள்வாங்க முடியும். பள்ளி குழந்தைகள் உள்வாங்கக்கூடிய அளவுக்கான கருத்து அல்ல. அது ஒரு ஆன்மீகம் தொடர்பான தத்துவம். அதன் மீது நமக்கு விமர்சனம் இருப்பது என்பது வேறு. ஆனால் அது ஒரு தத்துவம். அதை 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவர்களிடையே போய் திணிப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது.
ஏர்போர்ட்டுக்குள்ள போய் டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் இல்ல பண்ணிருக்காங்க. இந்த குற்றத்துக்கு இந்த கைது சரியா? இது இரு சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிற அடிப்படையில் 153A என்கிற பிரிவின் கீழ் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அது சரிதான். அதாவது ஒரு மதம் சொல்லுகிற கருத்தை பரப்புகிற போது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அதை மாறாக கருதுவது அல்லது முரண்பாடாக கருதுவது இரு சமூகத்தினருக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்தும். இதற்காகத்தான் ஐபிசியிலே 153A இருக்கிறது. இரு சமூகத்தினருக்கு இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய எந்த பரப்புரையும் மேற்கொள்ளக்கூடாது சட்டத்திலே இருக்கிறது. அதே போல் ஒரு பள்ளி ஆசிரியர் மாற்றுத்திறனாளி, அவருக்கு என்ன சிக்கல், அவருக்கு ஈகோ பிரச்சனை என்று சொல்லுவது மறைமுகமாக அவரை ஒரு மாற்றுத்திறனாளி என்று அவர் கேலி செய்வதாகத்தான் இருக்கிறது. எனவே அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கை என்பது அவசியமானது, கைது சரியானது. தமிழக அரசு மேல ஒரு கேள்வி வருது. முத்தமிழ் முருகன் மாநாடு இருக்கட்டும், அதுக்கப்புறம் பள்ளிகளில் விநாயகர் சுற்றறிக்கை அனுப்பியது. இப்போ இது 3வது விவகாரம். அப்போ தமிழக அரசு எங்கே போகுது? எங்களுக்கு தெரியாத ஒதுங்க முடியாதுல்ல. இப்போ சென்னை சம்பவத்திலே வந்து எங்களுக்கு தெரியாமல் நடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முத்தமிழ் முருகன் மாநாட்டிலையுமே தோழர் அறிக்கை விட்டதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வெளில வந்துச்சு. இப்போ அடுத்ததாக விநாயகர் சதுர்த்திக்கு வந்து சுற்றறிக்கை பள்ளிகளுக்கு கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து வந்து சனாதனத்தை நோக்கி தமிழக அரசு போகிறாங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, இது போன்ற மதம் சார்ந்த நிகழ்வுகள் அரசு நிறுவனங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில் ஆங்காங்கே அவ்வப்போது காலமாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இல்லை விநாயகர் சதுர்த்திக்கு வரைக்கும் கொடுத்ததில்லை. முதல் முறையாக தமிழக அரசு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அது கூர்மைப்பட்டு இருக்கிறது. தமிழக அரசு இதில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது மட்டுமல்ல, நீண்ட காலமாகவே சங் பரிவார் அமைப்புகள் கல்வி நிறுவனங்களை குறிவைத்து மாணவ செல்வங்களை அரசியல்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இப்போதும் சுட்டிக்காட்டுகிறோம். இது பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் இயங்குகிற அரசு என்கிற ஒரு பிரகடனத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு துளியளவும் இடம் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அரசியல் காலம் வந்து விசிக நோக்கி திரும்ப பார்க்கலாமா? இப்போ எடப்பாடி தரப்புல, அதிமுக தரப்புல அவங்க நோக்கி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இலக்கா வச்சிருக்காங்க. அதே விஜய் அரசியலுக்கு வந்தாலும் திருமாவளவனை மையப்படுத்தி அழைக்கலாம்ங்கிற பேச்சு அறிவுறதா சொல்றாங்க. அப்போ 2026 காலம் வந்து விசிகாயை மையப்படுத்தி இருக்கா? நீங்க திமுக கூட்டணியில் தொடருவீங்களா, இல்லை மாற்று யோசனை இருக்கா? தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது. இது ரொம்ப ஒரு ப்ரீமெச்சூர் கொஷின். நிறைய கால அவகாசம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணக்கமாக இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில் எந்த முரணும் இல்லை. ஆகவே இந்த யூகமான கேள்விக்கு இப்போதைக்கு யூகமாக பதில் சொல்ல இயலாது. நடிகர் விஜய் மாநாடு வந்து அறிவிச்சிருந்தாரு. காவல்துறை அனுமதி கொடுக்கல, மாநாடு தள்ளி போகும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 11 மணிக்கு முக்கியமான முடிவு அறிவிக்கிறேன் விஜய் சொல்லியிருக்காரு. இது நம்ம எப்படி பார்க்குறோம்? திமுக அரசு விஜயை பார்த்து அஞ்சுகிறாரா? இல்லை, அது வழக்கமான கொஷின்ஸ் தான். அது அந்த யார் மாநாடு நடத்தினாலும் அவங்க இது மாதிரி 20க்கும் 30க்கும் மேற்பட்ட கேள்வியை எழுப்பி பதில் கேட்பது, விளக்கம் கேட்பது வாடிக்கையானது தான். அதை அவர்கள் உரிய விடை அளித்தால் அனுமதி கொடுத்து விடுவார்கள். இதில் அனுமதி மறுப்பு என்பதற்கு வாய்ப்பில்லை. எதை சொல்லி அனுமதி மறுக்க முடியும்? எனவே விஜய் கட்சி நடத்தவிருக்கிற மாநாடு அரசு அனுமதியோடு நடைபெற வேண்டும். அதற்கு எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய மாநாடு சிறப்பாக நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக அரசோடு தொடர்ந்து கூட்டணி இருக்கீங்க. மதுவுக்கு எதிரான மாநாடு நடத்த போக சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த மதுக்களோட கூடுதலாக திறந்திருக்காங்க. நிறைய இருக்கு. நீங்க எத்தனை முறை அதாவது அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? ஒருவேளை அப்படி இல்லைன்னா உங்களுடைய நேரடியாக பார்த்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 2016 திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று உறுதி அளித்திருப்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மறுபடியும் கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில் நேரிலே சந்திப்பதற்கு, இதை எடுத்து உரைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே முதல்வர் அவர்கள் வந்த பிறகு, இந்த மாநாடு முடிந்த பிறகு
எங்கள் நிலைப்பாட்டை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். கூடுதலா திறந்திருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி கூடுதலாக வர்றது கவலை அளிக்கிறது. கூடுதலாக படிப்படியாக குறைக்கணுமே தவிர படிப்படியாக கூட்டக்கூடாது. வெளிநாட்டு பயணம் பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு, தமிழ் துறைகளில் பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு சமூக படமாக பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள். இப்போ சிலர் வந்து இது சமூக படமாக பாருங்க, வெற்றிமாறனோ மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ வந்து ஒரு ஜாதிக்கான படம் எடுக்கலாம் விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் ஒரு திரையுலக மாற்றத்தை நோக்கி நகரும் போது இந்த ஒரு குற்றச்சாட்டு உள்ள வருது. வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய படங்களை எடுத்ததில்லை. சாதிய கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, விவாதத்திற்குள்ளாக்கக்கூடிய கருப்பொருளைத்தான் அவர்கள் மையப்படுத்தி படம் எடுத்திருக்கிறார்கள். அதுதான் இப்போது சாதியவாதிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர அவர்கள் சாதிய வாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றம் இங்கே நிகழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த படங்களின் வாயிலாக தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு ஜாதிய பிரச்சனை திருமணத்துக்கு நேரம் குறைஞ்சிருச்சு. 90% குறைஞ்சிருச்சா? இந்த போன்ற படம் எடுக்கிறதுனால தான் இது மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 99% இன்னும் அப்படியே தான் இருக்குது. 1% தான் நம்ம பேச தொடங்கியிருக்கிறோம். அதுவும் பேச தான் தொடங்கியிருக்கிறோம். இந்திய அளவில் இந்த டிபேட் வந்து விரிவாக்கம் பெறணும், ஜனநாயகபூர்வமாக இது நடக்கணும். இதெல்லாம் தப்பு. இது மாதிரி பாவம் புண்ணியம்ங்கிற பேரில் மேல் சாதி கீழ் சாதி என்கிற இந்த கட்டமைப்பை வந்து நியாயப்படுத்துவது தவறானது. ஏன் இப்போ இன்றைக்கி மகாவிஷ்ணுங்கிற ஒரு பேசுனதில் ஏன் இந்த எதிர்ப்பு வருதுன்னா, பாவ புண்ணியம் இருக்கிறதுன்னு நம்பினா மேல் சாதி கீழ் சாதி இருக்கிறதையும் நம்பி ஆகணும். ஏன்னா பாவம் செய்தவர்கள் கீழ் சாதியாகவும் புண்ணியம் செய்தவர்கள் மேல் சாதியாகவும் பிறந்திருக்கிறார்கள் என்பது தான் அவங்களுடைய ஐதீகம், அவங்களுடைய நிலைப்பாடு. அதனால தான் இதை நாம் வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. சமூக ஒடுக்கத்தை தமிழகத்தில் ஒடுக்கி இருக்கிறதா நினைக்கிறா? ஜாதி பாகுபாடு தமிழக அரசு ஒடுக்கி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வேங்கவேல் விஷயம் 2 வருஷமாச்சு இது வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்கு. கடலூர்ல ஒரு மேட்டர் நடந்திருக்கு. தமிழ்நாடு பூரா ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே நடக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சில வழக்குகளை விரைந்து முடிக்கிறார்கள், சில வழக்குகளில் தேக்கம் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் அடிக்கடி சொல்வதைப் போல அமைச்சர் நேரு அவர்களின் தம்பி படுகொலை செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன. இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது போன்ற டெக்னிக்கல் டிலே அப்படிங்கிறது சில நேரங்களில் சில வழக்குகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் வந்து திமுக அரசு தான் சாதியை காப்பாற்றுகிறது அல்லது வளர்க்கிறது என்கிற அடிப்படையிலே நாம் இதை 19 ஒரு கட்சியின் மீது அல்லது ஒரு அரசின் மீது மட்டும் குற்றம் சுமத்தி விட முடியாது. எல்லோரும் இதற்கு பொறுப்பு. நாம் ஒவ்வொருவரும் சாதி அடிப்படையில் நிகழக்கூடிய மோதல்களை முரண்பாடுகளை சரி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். போதும், திருமணத்தின் நேரம்.